எண்ணும் எழுத்தும். Class 1 students, நீங்க உங்க work bookல exercise number 3.7 and 3.8 இந்த ரெண்டு exercises complete பண்ணணும். Class 2 அரும்பு லெவல்ல இருக்கிற நீங்க exercise number 3.5 and 3.6 complete பண்ணணும். Yes, ma'am. Okay, good. Class 2ல மொட்டு லெவல்ல இருக்கிற நீங்க exercise number 3.7 and 3.8 இத மட்டும் complete பண்ணா போதும். Yes, ma'am. Class 3 அரும்பு லெவல்ல இருக்கிற நீங்க exercise number 3.9 and 3.10 இத complete பண்ணணும். Okay, ma'am. Good. Class 3ல மொட்டு லெவல்ல இருக்கிற நீங்க exercise number 3.11 and 3.12 இத complete பண்ணணும். Good. Class 3 மலர் லெவல்ல இருக்கிற நீங்க exercise number 3.13 இத மட்டும் complete பண்ணா போதும். Good. Term 3, Module 3, Animals Around Us, Day 4 Activity complete பண்ண பிறகு 3 கிளாஸஸ்லயும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி இங்க டீச்சர் ஒர்க் புக்ல உள்ள எக்ஸசைசஸ அலாட் பண்ணிருக்காங்க. கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் லெவலுக்குரிய எக்ஸசைசஸ் மட்டும் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்டுள்ள கிரிட் படி செய்ய வைக்கிறது தான் சரியானது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எல்லா லெவல் எக்ஸசைசஸையும் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தவறான கருத்து. கிளாஸ் 3ல இருக்கிற மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குரிய மொட்டு லெவல் எக்ஸசைஸ முடிச்ச பிறகு மலர் லெவல் எக்ஸசைசஸ அவங்களுக்கு செய்ய ஆர்வம் இருந்தா அதனை ஹோம்ஒர்க்கா கொடுக்கலாம். இந்த வீடியோல பார்த்தது மாதிரி நாம டே வைஸ் கொடுக்கப்பட்ட கிரிட் யூஸ் பண்ணி லெவல் பேஸ்ட் எக்ஸசைசஸ கம்ப்ளீட் பண்ண வைக்கணும். இந்த வீடியோ ஆசிரியர்களுக்கான பயிற்சி காணொளி என்பதால் மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் லெவல்ஸ் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. வகுப்பறையில் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் லெவல்ஸை மென்ஷன் பண்ணக்கூடாது. தேங்க்யூ.